இமேஜின் பண்ணுங்க. கொஞ்சம் வருஷம் முன்னாடி யாராவது உங்ககிட்ட வந்து பிரேசில் நேஷனல் டீம் இந்தியாவுக்கு வந்து மேட்ச் ஆடும். இந்தியன் ஆர்ஜின் பிளேயர்ஸ் எம்எல்எஸ்ல ரெகுலராக ஆடுறாங்க. இந்தியன் யங்ஸ்டர்ஸ் ஃபாரின் கிளப்ஸில் சைன் பண்ணுறாங்க. வேர்ல்டு ஃபுட்பால் லெஜண்ட்ஸ் இந்தியன் மார்க்கெட்டை சீரியஸாக பார்க்குறாங்கன்னு சொன்னால் நம்ம நம்பியிருப்போமா? ப்ராபப்ளி இல்லை. ஆனால் 2026 இந்த எல்லா நியூஸும் ஒரே வாரத்தில் நடந்திருக்கு. இந்த நியூஸ் எல்லாம் செப்பரேட் ஹெட்லைன்ஸ் மாதிரி தெரியலாம், ஆனால் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு ஸ்டோரி தான் தெரியுது. வேர்ல்டு ஃபுட்பால் ஸ்லோலி இந்தியாவை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஒரு கொஸ்டின், இந்தியா இதுக்கு ரெடியாக இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸைட்டிங் நியூஸை பற்றி பேசலாம். பிரேசில் நேஷனல் டீம் செப்டம்பர் அக்டோபர் FIFA விண்டோவில் இந்தியாவுக்கு வருது. இந்தியாவுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஒன்று ஆட போகிறாங்க. இது ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ் டிஸ்கஷனில் போயிட்டுருக்கு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல, அண்ட் நெகோசியேஷன் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. ஆக்சுவலி பங்களாதேஷ், சிங்கப்பூர், கட்டார் இந்த கண்ட்ரிஸும் டாக்ஸில் போயிட்டுருக்கு. ஆனால் பிரேசில் ஃபுட்பால் ஃபெடரேஷன் இந்தியாவை சூஸ் பண்ணியிருக்கு. கொஸ்டின், ஏன் இந்தியாவை சூஸ் பண்ணிடுச்சு? அதுக்கு ரீசன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ரீசன்ட் FIFA வேர்ல்டு கப் டைமில் இந்தியாவிலேருந்து பிரேசில் கிடைச்ச சப்போர்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சோஷியல் மீடியாவில் வைரலான வீடியோஸ், பிரேசில் ஜெர்சி போட்டு செலிப்ரேட் பண்ண ஃபேன்ஸ், ஸ்டேடியம் அட்மாஸ்பியர், இதெல்லாம் பிரேசில் ஃபுட்பால் ஃபெடரேஷனோட அட்டென்ஷனை கிராப் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி இது நமக்கு புதுசு இல்லை. இந்தியாவில் எஸ்பெஷலி கேரளா, வெஸ்ட் பெங்கால், கோவா, நார்த் ஈஸ்ட் இங்கே எல்லாமே பிரேசிலுக்கு ஃபேன் பேஸ் ரொம்ப அதிகம். வேர்ல்டு ஃபுட்பாலுக்கு தெரியும், வேர்ல்டு கப் சீசன் வந்தால் நம்ம ஊரில் பிரேசில் ஃப்ளாக்ஸ் தான் அதிகமாக இருக்கும்னு. மோஸ்ட் ஆஃப் த ஃபுட்பால் ஃபேமஸாக இருக்க சிட்டிஸில் மற்ற கண்ட்ரிஸ் ஃப்ளாக்ஸோட பிரேசில் ஃப்ளாக்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பிரேசில் இந்தியாவுக்கு வர டிசைட் பண்ணது ஜஸ்ட் ஃபுட்பால் குவாலிட்டிக்காக மட்டும் இல்லை, ஃபுட்பால் பேஷனுக்காகவும் சேர்த்து தான். இது ஃபஸ்ட் டைம் இல்லை. 2011 அர்ஜென்டினா நேஷனல் டீம் கொல்கட்டாவுக்கு வந்துச்சு. வெனிசுலா அகைன்ஸ்ட் ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடிச்சு. அப்போ லியோனல் மெஸ்ஸி இந்தியாவில் லைவாக ஆடினாங்க. ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கு மறக்க முடியாத மூமெண்ட் அது ஒன்று. ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸ்க்கு அப்புறம் பிரேசில் நேஷனல் டீம் அதே கொல்கட்டாவுக்கு வர சான்சஸ் நிறையா இருக்குது. இமேஜின் பண்ணுங்கள், வினிஷியஸ் ஜூனியர், ரஃபீனா, ஆலிசன் இவங்க மாதிரி பிளேயர்ஸ் இந்தியன் சாயிலில் லைவாக விளையாடுவாங்க. எவ்வளோ பெரிய மூமெண்ட். ஆப்போனண்ட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இந்தியா ஆல்மோஸ்ட் டெஃபினெட்லி ஆடுறது கஷ்டம். பிகாஸ் அதே FIFA விண்டோவில் இந்தியா ஏஷியன் கப் குவாலிஃபயர்ஸ்க்கு ப்ளே பண்ண போகிறாங்க. அதனால் ப்ராபப்ளி மேபி வேறு ஒரு ஏஷியன் டீமுக்கு அகேன்ஸ்டாக பிரேசில் ஆடலாம். ஆனால் எனக்கு பர்சனலி இந்த ஸ்டோரியில் மேட்சை விட முக்கியமான விஷயம் வேறு. பிரேசில் இந்தியாவுக்கு வர போகிறாங்கன்னா அது ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் மட்டும் இல்லை, அது வேர்ல்டு ஃபுட்பாலுக்கு இந்தியன் மார்க்கெட் இம்பார்ட்டன்ட்னு ஒரு சிக்னல். ஆனால் கொஸ்டின் என்னென்னா, மார்க்கெட் இருக்குது, ஃபேன்ஸ் இருக்காங்க, பேஷன் இருக்குது, ஆனால் கிரவுண்டில் இந்தியன் ஃபுட்பால் அதே ஸ்பீடில் க்ரோ ஆகுதா? அதை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம இந்தியன் ஃபுட்பாலோட ஓல்டஸ்ட் டோர்னமெண்ட்டுக்கு போகணும், துரந்த் கப். ஏன்னா இந்தியன் ஃபுட்பாலோட ஃபியூச்சர் இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்லிஸ் இல்லை, இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸில் இருந்து தான் உருவாகுது. பிரேசில் இந்தியாவுக்கு வருது செம்ம எக்ஸைட்டிங் நியூஸ் தான். ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஜஸ்ட் 90 மினிட்ஸ்க்கு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கும், அதுக்கப்புறம் அது முடிஞ்சிடும். ஆனால் இந்தியன் ஃபுட்பாலோட ஃபியூச்சர் ஒரே ஒரு ஃப்ரெண்ட்லியில் க்ரியேட் ஆகாது. அது க்ரியேட் ஆகுறது துரந்த் கப்ஸ் மாதிரி டோர்னமெண்ட்டில் தான். 2026 துரந்த் கப் அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுவும் ஓப்பனிங் மேட்சே இந்தியன் ஃபுட்பாலில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரைவல்ரிஸ், மோகன் பகான் vs ஈஸ்ட் பெங்கால், அதாவது கொல்கட்டா டர்பி. ஆக்சுவலி நிறைய பேருக்கு ISL தான் பிக்கஸ்ட் டோர்னமெண்ட்னு தெரியும். ஆனால் ஹிஸ்ட்ரி பார்த்தா துரந்த் கப் அதை விட பெரிய லெகசி வச்சுருக்கு. இமேஜின் பண்ணுங்கள், இந்த டோர்னமெண்ட் 1888 ஸ்டார்ட் ஆச்சு, விச் மீன்ஸ் 130 வருஷத்துக்கு முன்னாடி. ஏஷியாவில் ஓல்டஸ்ட் ஃபுட்பால் டோர்னமெண்ட்டில் இதுவும் ஒன்று. ஆக்சுவலி உலகத்திலேயே ஓல்டஸ்ட் ஃபுட்பால் காம்படிஷன்லையும் இது ஒன்று இருக்குது. ISL வந்து கொஞ்சம் வருஷம் தான் ஆச்சு, ஆனால் துரந்த் கப் ஜென்ரேஷனாக இந்தியன் ஃபுட்பாலோட ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு இருக்கு. நிறைய லெஜண்ட்ஸ் வந்திருக்காங்க, ரிட்டையர் ஆகிருக்காங்க. இந்தியன் ஃபுட்பால் மாறி இருக்கு, ஆனால் துரந்த் கப் இன்னும் நிற்குது. அதனால தான் இந்த டோர்னமெண்ட்டில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் ரெஸ்பெக்ட் இருக்குது. அதுவும் ஓப்பனிங் மேட்சே கொல்கட்டா டர்பினா அது வேறு லெவல். ஃபுட்பால் பார்க்குறவங்களுக்கு மோகன் பகான் ஈஸ்ட் பெங்கால் ரைவரி பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த ரைவரி 100 வருஷத்துக்கும் மேலே போயிட்டுருக்கு. கொல்கட்டாவில் இந்த மேட்ச்னால் ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்கும். ஒரே சிட்டி, 2 எமோஷன், 2 ஃபேன் பேஸ். யார் ஜெயிக்கிறாங்கன்றதை விட யார் டாமினன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்றதா முக்கியம். அதனால் ஃப்ரெண்ட்லி மேட்சாக இருந்தாலும் கப் மேட்சாக இருந்தாலும் கொல்கட்டா டர்பி எப்போயுமே ஹை இன்டென்சிட்டியாக இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம், இந்த சீசன் ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் இன்னும் ஜாயினே பண்ணல. நார்மலி ISL சீசனில் நம்ம பெஞ்சில் பார்க்குற யங் இந்தியன் பிளேயர்ஸ் இங்கே ஸ்டார்டிங் 11 ஆட சான்ஸ் கிடைக்கும். ஆனஸ்ட்லி இதுதான் துரந்த் கப்போட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். இமேஜின் பண்ணுங்கள், 20 வயசு பிளேயர் அகாடமிலேருந்து வந்திருப்பாங்க. கோச் அவங்கள நம்மளாம வேண்டாம்னு யோசிப்பாங்க. அப்போ துரந்த் கப் அவங்களுக்கு ஒரு ஆடிஷன் மாதிரி. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஒரு நல்ல அசிஸ்ட், ஒரு நல்ல கோல், ஒரு சாலிட் டிஃபென்ஸ் போதும் கோச் அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்கு. அப்புறம் ISL ரெகுலர் கேம் ஆட சான்ஸ் கிடைக்கும். அதனால் இந்த டோர்னமெண்ட் ட்ராஃபிக் மட்டும் இல்லை, கரியர் கிரியேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலி நம்ம எல்லாரும் இந்தியன் ஃபுட்பால் இம்ப்ரூவ் ஆகணும்னு பேசுவோம், ஆனால் இம்ப்ரூவ் ஆகணும்னா யங் பிளேயர்ஸ்க்கு மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், பெரிய க்ரௌட் முன்னாடி ஆடணும். அப்போ தான் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வளரும். இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸில் தான் அது கிடைக்கும்.
பிரேசில் இந்தியாவுக்கு வர்றது செம்ம எக்ஸைட்டிங்கான நியூஸ். ஆனால் துரன் கப் அதை விட முக்கியம். ஏன்னா பிரேசில் பிளேயர்ஸ் இந்தியாவுக்கு ஒரு நாள் தான் வராங்க. ஆனால் இந்த துரன் கப்பில் ஆடுற இந்தியன் யங்ஸ்டர்ஸ் தான் நாளைக்கு இந்தியன் ஜெர்சி போட்டு இந்தியாவுக்காக ஒரு இன்டர்நேஷ்னல் கேம் போய் ஆடுவாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் இந்தியாவில் இருக்க டேலண்ட்ஸ் ஃபாரின் லீக்ஸ்க்கு போயிட்டு டாப் லெவல் ஃபுட்பால் ஆடுற அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஆக்சுவலி ரீசெண்ட் வீக்ஸில் இதுக்கும் ஆன்சர் கொடுக்குற மாதிரி 2 செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் வந்திருக்கு. அதை இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் வருஷம் முன்னாடி இந்தியன் ஃபுட்பால் ஃபேன்ஸ் கிட்ட ஒரு காமன் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சு. நம்ம பிளேயர்ஸ் யாருமே ஃபாரின் லீக்ல ஆட மாட்டுறாங்கன்னு. யூரோப் ஃபுட்பால் ரொம்ப தூரமாக இருக்குது, டாப் லீக்கு இந்தியன் பிளேயர்ஸ் போகவே முடியாதுன்னு. ஆனஸ்ட்லி இதில் கொஞ்சம் உண்மையும் இருக்குது. நம்ம நேஷனல் டீம் பிளேயர்ஸ் மோஸ்ட்லி இந்தியாவில் தான் விளையாடுறாங்க. ஃபாரின் லீக்கு மூவ் பண்ணுறது ரொம்ப ரேர். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டோரி மாறிட்டு இருக்கு. ரீசெண்ட் வீக்ஸில் 2-3 செம்ம இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட் கிடச்சிது. 2-3 இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட் நடந்துச்சு. அது இந்தியன் ஃபுட்பால் ஃபியூச்சருக்கு நல்ல சைன். 23 வயசில் இருக்க தருண் கருமஞ்சி, இந்தியன் ஆரிஜின் பிளேயர், ரீசெண்ட்லி எம்எல்எஸ்ல கொலம்பஸ் க்ரூவுக்கு அஃபிஷியலி டெபியூட் பண்ணியிருக்காங்க. டெபியூட் மேட்ச்சில் 63 மினிட்ஸ் ஃபுல்லாக ஆடியிருக்காங்க. சாலிட் பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுவும் எம்எல்எஸ்னா நார்த் அமெரிக்காவோட பிகஸ்ட் ஃபுட்பால் லீக். லியோனல் மெஸ்ஸியோட இன்டர் மியாமி அங்கே தான் ஆடிட்டு இருக்கு. ஒன்றும் நல்ல டீம்ஸ்னு பார்த்தா கொலம்பஸ் க்ரூ ஈஸ்டர்ன் கான்ஃபரன்ஸில் ஸ்ட்ராங் கிளப்ஸில் ஒன்று. இது மட்டும் இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி ஜீவன் பத்வால், இந்தியன் ஆரிஜின் யங்ஸ்டர், வேன்குவர் ஒயிட் கேப்ஸ்க்கு செம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கோல்ஸ், அசிஸ்ட், ரெகுலர் கேம் டைம் எல்லாமே இருக்குது. வேன்குவர் வெஸ்டர்ன் கான்ஃபரன்ஸில் டாப் டீம்ஸில் ஒன்று. இமேஜின் பண்ணுங்கள், ஒரு சைடு மெஸ்ஸி எம்எல்எஸில் ஆடுறாங்க, இன்னொரு சைடு இந்தியன் ஆரிஜின் யங்ஸ்டர் அதே லீகில் அவங்களும் ஆடுறாங்க. இது நம்ம ஃபுட்பாலுக்கு சின்ன நியூஸ் இல்லை. ஆக்சுவலி கொஸ்டின் என்னன்னா, இந்தியன் ஆரிஜின் பிளேயர்ஸ் ஃபாரின் லீகில் ஆடினா நமக்கு என்ன பெனிஃபிட்? சிம்பிள் ஃபுட்பால் இம்ப்ரூவ் ஆகுது, மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஃபாரின் லீகில் ட்ரைனிங் இன்டென்சிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரெக்கவரி மெத்தட் கிடைக்கும், கேம் ஸ்பீட் அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இந்த என்விரான்மெண்ட்டில் டெய்லி ட்ரெயின் பண்ணால் ஆட்டோமேட்டிக்லி பிளேயர்ஸோட லெவல் இம்ப்ரூவ் ஆகும். அதனால தான் ஜப்பான், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா இந்த கண்ட்ரிஸ் பிளேயர்ஸ் எல்லாரும் யூரோப்க்கு அனுப்பிடுவாங்க. இந்த கண்ட்ரி பிளேயர்ஸில் யூரோப்க்கு அனுப்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பிளேயர் இம்ப்ரூவ் ஆனால் எவென்ச்சுவலி அந்த நேஷனல் டீமும் இம்ப்ரூவ் ஆகும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இருக்குது. 21 வயசு இந்தியன் டிஃபெண்டர் ஆயான் யூசுஃப் யூஏ கிளப்பான கல்ஃப் யுனைடெட் எஃப்சிக்கு அஃபிஷியலாக சைன் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப எக்ஸைட்டிங் விஷயம் என்னென்னா, அவர் ஒர்க் பண்ண போகிற கோச் ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மிட்ஃபீல்டர் ஆண்ட்ரஸ் இனியஸ்டா, வேர்ல்டு கப் வின்னர், சாம்பியன்ஸ் லீக் வின்னர், பார்சிலோனா லெஜண்ட். இமேஜின் பண்ணுங்கள், யங் இந்தியன் டிஃபெண்டர் டெய்லி ட்ரைனிங் பண்ணுவாங்க, அட்வைஸ் கிடைக்கும், டாக்டிக்கல் செஷன் கிடைக்கும். இது எல்லாம் ஒன் ஆஃப் த வேர்ல்டு பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயர்கிட்ட இருந்தது. இவ்வளோ கிடைக்கிறனால மேபி இது அவங்க கரியரையே கம்ப்ளீட்டாக மாற்றுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம். ஆக்சுவலி இந்த 3 ஸ்டோரிஸில் காமன் மெசேஜ் என்ன தெரியுமா? இந்தியன் ஃபுட்பால் டேலண்ட் வெளிநாடுக்கு போக ஆரம்பிச்சாச்சு. எம்எல்எஸ், யூஏஇ, ஃபாரின் அகாடமிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டோர்ஸ் ஓப்பன் ஆகுது. ஆனால் டோர் ஓப்பன் ஆகுறது மட்டும் போதாது, அதை யூஸ் பண்ணால் மட்டும் போதாது. இந்த பிளேயர்ஸ் ஃபாரின் லீக்கில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி ஒரு நாள் இந்தியன் ஜெர்சி போட்டு நேஷனல் டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணால் அதுதான் ரியல் சக்ஸஸ். ஆனால் ஃபுட்பாலில் நல்ல பிளேயர்ஸ் மட்டும் போதுமா? நல்ல கோச்சும் ஈக்குவலி இருக்கணும்ல. இன்ட்ரெஸ்டிங்லி அதுக்கும் இன்றைக்கி ஒரு பெரிய நியூஸ் வந்திருக்கு. இட்டாலி நேஷனல் டீம் அவங்களோட ஃபியூச்சரை ஒரு நல்ல லெஜெண்டரி மிட்ஃபீல்டர் கிட்ட கொடுத்துருக்கு, ஆண்ட்ரே பிர்லோ. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபுட்பால் பற்றி பேசும்போது நம்ம எல்லாரும் பிளேயர்ஸ் பற்றி தான் அதிகமாக பேசுவோம். மெஸ்ஸி, ரொனால்டோ, எம்பாப்பே, வினிசியஸ் ஜூனியர். ஆனால் ஒரு டீம் சக்ஸஸ்க்கு பிளேயர்ஸ் மட்டும் போதுமா? ஆனஸ்ட்லி இல்லை. ஹிஸ்ட்ரி பார்த்தா கிரேட் டீம்ஸ் எல்லாத்துக்கும் பிஹைண்ட் த சீன்ஸ் ஒரு கிரேட் கோச் இருக்காங்க. சார் அலெக்ஸ் ஃபெர்குசன், பெப் கார்டியோ, கார்லோ ஆன்செலோட்டி, ஜோசே மொரினோ. இவங்க கிரியேட் பண்ணது பிளேயர்ஸ் மட்டும் இல்லை, வின்னிங் கல்ச்சர். அதனால தான் இன்றைக்கி இட்டாலி ஃபுட்பால் ஃபெடரேஷன் ரொம்ப முக்கியமான டிசிஷன் ஒன்று எடுத்திருக்கு. அஃபிஷியலாக லெஜெண்டரி மிட்ஃபீல்டர் பிர்லோவை இட்டாலி மென்ஸ் நேஷனல் டீமோட புது ஹெட் கோச்சாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஜாப்க்கு நிறைய பேரோட பேர் வந்துச்சு. பெப் கார்டியோ பற்றி ரூமர்ஸ் கிளம்பிச்சு, கார்லோ ஆன்செலோட்டி பற்றி டிஸ்கஷன் நடந்துச்சு. ஆனால் ஃபைனலாக இட்டாலி சூஸ் பண்ணது ஆண்ட்ரே பிர்லோவை. பிர்லோ பற்றி சொல்ல தேவையே இல்லை. வேர்ல்டு கப் வின்னர், சாம்பியன்ஸ் லீக் வின்னர், ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மிட்ஃபீல்டர். ஆனால் கோச்சாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவரோட கரியரை ஸ்டார்ட் பண்ணுறான். கொஸ்டின், இட்டாலிக்கு ஏன் இவ்வளோ பெரிய லெஜண்ட் தேவை? ரீசன் கொஞ்சம் ஷாக்கிங். 4 times வேர்ல்டு கப் சாம்பியன், லாஸ்ட் 2 FIFA வேர்ல்டு கப் குவாலிஃபை கூட பண்ணலாம். இமேஜின் பண்ணுங்கள், வேர்ல்டு கப் ஹிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் நேஷன்ஸ் கன்சிக்யூட்டிவாக வேர்ல்டு கப்பை மிஸ் பண்ணியிருக்காங்க. அது இட்டாலி ஃபுட்பாலுக்கு பெரிய ஷாக். அதனால தான் அவங்க இப்போ புதுசாக ஒரு ஐடியா எடுத்துருக்காங்க. பிர்லோ அதை கொண்டு வருவாங்களாம். அதுதான் எல்லாரும் பார்க்க போகிற பிக்கஸ்ட் கொஸ்டின். ஆக்சுவலி இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்த்த எல்லா ஸ்டோரிஸும் ஒரே மெசேஜ் தான் சொல்லுது. பிரேசில் இந்தியாவுக்கு வர ஆசைப்படுது, துரன் கப் யங் பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்குது, இந்தியன் ஆரிஜின் பிளேயர்ஸ் எம்எல்எஸில் ஆடுறாங்க, இந்தியன் யங்ஸ்டர்ஸ் ஃபாரின் கப்பை மூவ் பண்ணுறாங்க. இப்போ இட்டாலி நேஷனல் டீம் ரீபில்ட் பண்ண லெஜண்ட் கோச் கோச்சை ட்ரஸ்ட் பண்ணுது. நோட்டீஸ் பண்ணுங்கள், சக்ஸஸ்க்கு ஒரே ஒரு மேஜிக் ஃபார்முலா இல்லை. ஃபேன்ஸ் வேணும், பிளேயர்ஸ் வேணும், அகாடமிஸ் வேணும்,
ஃபாரின் எக்ஸ்போஷர் வேணும், நல்ல கோச் வேணும், எல்லாம் சேர்ந்தால் தான் ஒரு ஃபுட்பால் நேஷன் உருவாகும். அதை தான் ஜப்பான் பண்ணுச்சு, சவுத் கொரியா பண்ணுச்சு, மொராக்கோ பண்ணுச்சு, குரோஷியா பண்ணுச்சு. கொஸ்டின், இந்தியா எப்பவும் பண்ண போகுது? கொஞ்சம் வருஷம் முன்னாடி பிரேசில் இந்தியாவுக்கு வரோம்னு சொன்னால் நம்ம சிரிச்சிருப்போம். இந்தியன் ஆர்ஜின் பிளேயர்ஸ் எம்எல்எஸ்ல ரெகுலராக ஆடுறாங்கன்னு சொன்னால் நம்பியிருக்க மாட்டோம். இட்டாலி 2 கன்சிக்யூட்டிவ் வேர்ல்டு கப்பில் செலக்ட் ஆகல, ஸோ ஒரு வேர்ல்டு கப் வின்னர் கோச்சை அப்பாயிண்ட் பண்ணதுன்னு சொன்னால் யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. ஃபுட்பால் டெய்லியும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜேர்னியில் ஜாயின் ஆகுது. ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா அதை யூஸ் பண்ணுறது முக்கியம். ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியில் கிரேட் நேஷன்ஸ் சான்ஸ் கிடைச்சதுனால உருவாகல, சான்ஸை யூஸ் பண்ணதுனால தான் உருவாங்கினாங்க. இப்போ அதே சான்ஸ் இந்தியா கிட்ட இருக்குது. கொஸ்டின், நம்ம அதை யூஸ் பண்ணுவோமா, இல்லைனா இன்னும் ஒரு ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போயிடுவோமா? இதுக்கு சில வருஷம் கழிச்சு தான் நமக்கு ஆன்சர்ஸ் தெரியும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டிங்கு வந்தாச்சு. உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்தியன் ஆர்ஜின் பிளேயர்ஸ் இன்டர்நேஷ்னல் லீகில் ஆடிட்டு இருக்காங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியன் ஃபுட்பாலோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணுன்றதுக்கு உங்கள்கிட்ட சஜஷன் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் போட்டுருங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை.